கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மண்டே பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸை டியூஸ்டே மார்னிங் 8 o'clock. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரைடே வரைக்கும். ஃப்ரைடே பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸை சாட்டர்டே மார்னிங் 8 o'clock நம்ம அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணுறோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, புதுசாக வர்றவங்களுக்கு எந்த டைமில் நம்ம அப்லோட் பண்ணுறோம்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே இதை சொல்கிறேன். சரி, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் மதர்சன் சுமி. ஸோ மதர்சன் சுமி கரெக்டாக பார்த்திங்கன்னா அதோட நல்ல கரெக்டான சப்போர்ட் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே தான் போக போகுது. ஸோ நல்ல ஒரு கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 79 ரூபா 50 பைசா அப்படின்றத நம்ம ஸ்டாக் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி, அதாவது ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, இதோட டார்கெட் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 84 rupees வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து என்ன கேட்டால் இந்த ட்ரெண்டில் என்ன டார்கெட் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டில் என்ன ட்ராப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சில டைம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் போயிட்டு போகும்போது அதோட வேரியேஷனால் அந்த டார்கெட்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். நான் சொல்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ டச் ஆகுதோ, அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது. ஓகே, நம்ம செகண்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏசியன் டைல்ஸ். இந்த ஏசியன் டைல்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஏசியன் டைல்ஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து நல்ல டவுன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 465 ரூபா, அங்கேருந்து ஒரு நல்ல டவுன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக மட்டும்தான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபண்டமெண்டல் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போ டெக்னிக்கலாக மட்டும்தான் நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன். அதாவது என்ன கேட்டால், இந்த ஸ்டாக்ஸ் வந்து 106 ரூபாய்க்கு மேலே ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஏன்னா ஒரு நல்ல டவுன். ஸோ அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து இதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்விங்க்கு ட்ரை பண்ணுறா இருந்தாலும் கூட என்ன கேட்டால் இந்த 106க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதோட டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 155 ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் 240, தேர்டு டார்கெட் 383, ஃபோர்த்து டார்கெட் 464, அதோட ஆல் டைம் ஹை. நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஐநாக்ஸ் ஃபைண்ட் ஒரு கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் தான், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு கன்சல்டேஷனை பிரேக் பண்ணும்போது அதோட மூவ் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஸோ கரெக்டாக இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கோங்க. இன்னும் சில கேண்டில்ஸ்லாம் வரும். ஸோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் பார்த்தோம்னா 235 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிங். ஸோ எக்ஸ்சேஞ்சிங் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மைல்டான ஒரு கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ணும்போது நம்ம எப்பயும் போல் என்ட்ரி எடுப்போம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 130 ரூபா ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட டார்கெட்
175 ரூபா. அது 175 ரூபா அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 233 ரூபா. தேர்டு டார்கெட் 347 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த நான் வீக்லி ஷார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை அதெல்லாம். ஸோ வீக்லி ஷார்ட்டில் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த சார்ட் நமக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த வீக்லி ஷார்ட் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ரேலிஸ் இந்தியா. ரேலிஸ் இந்தியா ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இந்த நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வீக்லி ஷார்ட்டில் வச்சுருக்கேன். கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நான் எப்பயும் போல் என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 338 ரூபா நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட்னு பார்த்தோம்னா 500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு DPSCL லிமிடெட். இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட அதாவது ஒரு 11% வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். 18 ரூபா 50 பைசா அப்படின்றது நம்ம டிபிஎஸ்ஓட ஸ்டாப் லாஸ். இது ஃபஸ்ட்டு டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை 27 ரூபா அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா 31 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டால் அதோட ஆல் டைம் ஹைலையும் ஒரு டார்கெட் இருக்குது 48 ரூபா. நம்ம அதை ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை அதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கும் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அதோட ஃபண்டமெண்டல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டாக்ஸ் டால்மியா பாரத் நல்ல டவுன் அதோட ஆல் டைம் ஹையில் இருந்தது. ஸோ அதோட ஆல் டைம் ஹையில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனையும் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டால்மியா பாரத்துக்கோட என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 2055 ரூபா. இதோட டால்மியா பாரத்தோட ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு நிஃப்டி 500 அண்டரில் இருக்க ஸ்டாக்ஸ். ஒருவேளை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் அந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸை வந்து இந்த விக்குக்கு கீழே வச்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அதோட இந்த லோ வரைக்கும் நீங்கள் ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆல் டைம் ஹையை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லை நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1926 அப்படின்றத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஸ்விங்குக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட செகண்ட் டார்கெட் பார்த்தோம்னா 2245, தேர்டு டார்கெட் 2422,
ஃபோர்த்து டார்கெட் 2543. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். சொனாட்டா சாஃப்ட்வேர் ஃப்ரைடே ஒரு நல்ல மூவ், கிட்டத்தட்ட ஒரு 13.76% மேலே போயிருக்கு. சரியான பிரேக் அவுட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து மண்டே அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக அந்த ஸ்டாக்ஸுக்கு 636 அப்படின்றத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேரை ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் கூட நீங்கள் இதை வாங்கலாம். ஏன்னா இதெல்லாம் நிஃப்டி 500 அண்டரில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் அதோட லோவை வச்சுக்கோங்க. சரி, செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 859 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஷார்ட் டேர்முக்கான உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இதை கொஞ்சம் முன்னாடியே ஸோ கரெக்டாக ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ டச் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற 10வது ஸ்டாக்ஸ் ஸ்டெர்லைட் டெக். இந்த ஸ்டெர்லைட் டெக் ஒரு அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து ஒரு நல்ல டவுனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹை 317 ரூபா. ஸோ 317லேருந்து இப்போது 145 அப்படின்றத ப்ரைஸில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸையும் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் அதாவது கன்சிடர் பண்ணலாம். இதோட அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்பயும் போல் பார்த்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்குறது ஒரு ஷார்ட் டேர்முக்காக தான். ஸோ இந்த 149.150க்கு மேலே இந்த டெட்லைனுக்கு மேலே எப்பயும் போல் ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 135 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 177, செகண்ட் டார்கெட் 192, தேர்டு டார்கெட் 235. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட் டேர்முக்காக வச்சுருந்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை கடைசி டார்கெட் 317. நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு அதாவது மண்டே வந்து அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஐடி செக்டார் ஓவராலாக நம்ம எல்லா ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸை வந்து மண்டே மார்னிங் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றியும் அன்பும்.